வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு முதலீட்டு உடன்படிக்கைகள் குறித்து அரசாங்கம் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை நடத்த இருப்பதாக வெளியான தகவல் தொடர்பில் ரணில் எச்சரிக்கை. இறக்குமதி அனுமதி பெற சில இறக்குமதியாளர்கள் தனக்கு லஞ்சம் வழங்க முயன்றதாக அமைச்சர் KD லால்காந்த தெரிவிப்பு. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு. எலன் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவைகள் ஏப்ரல் மாதம் முதல் இலங்கையில் கிடைக்கும் என்று அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பாக ஏற்கனவே செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் குறித்து அரசாங்கம் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை நடத்த இருப்பதாக வெளியான தகவல்கள் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பாதிக்கப்படும் என ரணில் எச்சரித்துள்ளார். இலங்கையில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியதுண்டு. அதற்கு பதிலாக அரசாங்கம் முன்பு செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை மீளாய்வு செய்வது தவறான முடிவு. இது இலங்கை ஒப்பந்தங்களை மதிக்காத நாடாக வெளிப்படும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் மேலும் கூறியதாவது, நாட்டின் பொருளாதாரத்தை மருத்துவமனையில் உள்ள நோயாளியுடன் ஒப்பிடலாம். அரசு அவருக்கு முறையான கவனம் செலுத்த வேண்டும். தற்போதைய நிலைமையை பார்த்தால் நோயாளியின் உடலில் பொருத்தப்பட்ட சில வயர்கள் அகற்றப்பட்டிருப்பினும் அவர் இன்னமும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். நாங்கள் செய்தது ஒரே ஒரு விஷயம்தான், பொருளாதாரத்திற்கு நிலைத்தன்மையை ஏற்படுத்தினோம். ஆனால் நாடு ஒரு நோயாளியாக இன்னமும் பூரண குணமடையவில்லை. அதனை முழுமையாக குணப்படுத்தி வீடு திருப்பி அனுப்புவதே அரசின் பொறுப்பு. நாட்டின் பொருளாதாரம் மீள சீரடைய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதை சாதிக்க அவரது அரசாங்கம் 5 முக்கியமான சட்டங்களை அறிமுகப்படுத்தியதாகவும் அவை நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல அடித்தளத்தை அமைத்துள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஆனால் உண்மையான பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி முக்கியமானது. அதற்கு தேவையான மூலதனமும் தொழில்நுட்பமும் இலங்கையிடமில்லை. எனவே அவற்றை சீனா, இந்தியா, வியட்நாம் போன்ற நாடுகளிடமிருந்து மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அரசாங்கம் முதலீட்டாளர்களிடத்தில் நம்பிக்கையினை ஏற்படுத்த வேண்டும். எனினும் எரிசக்தி துறை உடன்படிக்கைகள் மீளாய்வு செய்யப்பட்டு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட கட்டணங்களை குறைக்க அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. இதை கண்மூடித்தனமாக செய்தால் முதலீட்டாளர்கள் இலங்கை ஒரு நம்பகத்தன்மையற்ற நாடு என்று கருதலாம். இதன் விளைவாக அவர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய மறுக்கக்கூடும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். நிறுவனங்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பண மோசடி, பயங்கரவாதிகளுக்கு நிதியளித்தல் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்காக 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க நிறுவனங்கள் சட்டத்தை சர்வதேச தரத்திற்கு ஏற்ப புதுப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதற்கமைய உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு தீர்ப்பின் அடிப்படையில் சட்டம் அதிபர் வழங்கிய அறிவுறுத்தலின்படி வரிவாளர் தயாரித்த சட்டம் மூலம் மேலும் திருத்தப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருந்ததுடன் இறுதி செய்யப்பட்ட சட்ட மூலத்திற்கு சட்டம் அதிபரின் அனுமதியும் கிடைத்துள்ளது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் முஸ்லிம் தீவிரவாத குழுவை சுற்றியுள்ள விசாரணைகள் தொடர்ந்து முன்னேறி வரும் நிலையில் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். புதன்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் பேசுகையில், பாதுகாப்பு படைகள் இந்த குழுவை சுற்றியுள்ள தகவல்களை மிகவும் கவனத்துடன் கண்காணித்து வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் முஸ்லிம் தீவிரவாத குழு குறித்து பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த விவகாரம் கடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டது. குழுவை பற்றிய கூடுதல் தகவல்களை வெளிக்கொண்டு வர போலீசார், புலனாய்வுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியும் நாடாளுமன்றத்தில் சில தகவல்களை வெளியிட்டார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் வாரியப்புல பகுதியில் இலங்கை விமானப்படை பயிற்சி ஜெட் விமானம் விபத்துக்குள்ளாததற்கான காரணம் இன்னமும் வெளியாகவில்லை என்றும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் விமான விபத்து தொடர்பான குழுவின் அறிக்கை இன்னமும் வெளியிடப்படாத நிலையில் விமான விபத்து விமானியின் தவறால் ஏற்பட்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக சமீபத்தில் தெரிவித்த கருத்து பொருத்தமானதா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த போது அமைச்சர் விமானம் தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் விமான விபத்து தொடர்பான அறிக்கை இன்னமும் வெளியிடப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். மக்காச்சோள இறக்குமதி அனுமதி பெறுவதற்காக சில இறக்குமதியாளர்கள் தனக்கு லஞ்சம் வழங்க முயன்றதாக கமத்தொழில், கால்நடை வளங்கள் மற்றும் காணி நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்திருந்தார்.
ஒரு நிகழ்வில் உரையாற்றிய அவர் கடந்த 4 மாதங்களில் சிலர் தன்னை நேரில் சந்தித்து மக்காச்சோள இறக்குமதிக்கான அனுமதி வழங்குமாறு கோரிக்கை வைத்ததாக கூறினார். மேலும் அவர்கள் இதற்காக தனக்கு நேரடியாக லஞ்சம் வழங்க முயன்றதாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அரசியலில் இருந்து ஊழல் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருப்பதை அரசாங்கம் நிரூபித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எனினும் பொது சேவைகள் துறையில் ஊழல் இன்னமும் பெருகியுள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் சமூக பெருந்தோட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன ஆகியோர் நேற்று அமைச்சின் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பில் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். குறித்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள், பெருந்தோட்ட பயிர்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகியவை விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் மலையக மக்களின் காணி உரிமை வீட்டு திட்டம் மற்றும் பயனாளிகள் தெரிவு முறை, தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைகள் போன்று சமூக மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்தும் பேசப்பட்டன. அத்துடன் அரசாங்கத்தால் வறிய மாணவர்களுக்கு வழங்கப்படும் சத்துணவு திட்டம் குறித்து அமெரிக்க தூதுவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அமெரிக்க அரசு இலங்கைக்கு தொடர்ந்து உதவி வழங்கி வருவதையும் இந்த சந்திப்பில் நினைவுபடுத்தியதோடு மலையக மக்களுக்கான சேவைகள் மற்றும் உதவிகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. சந்திப்பின் முடிவில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தனக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கின்றது என்று அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரலின் தகவலின்படி எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவைகள் ஏப்ரல் மாதம் முதல் இலங்கையில் கிடைக்கும் என்று அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருந்தார். ஊடகங்களுக்கு உரையாற்றிய அவர் தேசிய பாதுகாப்பையும் சேவை தரத்தையும் உறுதி செய்வதற்கான பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு எனவும் இதற்காக அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த அரசாங்கம் தலையிட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்டார்லிங்க் சேவையின் ஆரம்ப விவாதங்களின் போது தேசிய பாதுகாப்பு மற்றும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரம் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட்டதாகவும் அதற்கேற்ப தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். ஸ்டார்லிங்க் ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் கேமிங், வீடியோ அழைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகளுக்கு தகுந்த அதிவேக இணைய சேவையினை வழங்குகின்றது. மேம்பட்ட செயற்கைக்கோள் மற்றும் பயனர் வன்பொருளை பயன்படுத்தி குறைந்த தாமதத்தோடு உலகளாவிய பயனர்களுக்கு உயர்தர இணைய சேவையை வழங்கும் திறன் ஸ்டார்லிங்கிற்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் முதல் கேபிள் கார் திட்டத்தின் முதல் கட்ட பணிகள் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலை நாட்டின் கம்பளை பிரதேசத்தில் அமைந்துள்ள அம்புலுவாவு மலை சிகரத்திலிருந்து அம்புலுவாவு மதம் மற்றும் பல்லுயிர் வளாகம் வரை 1.8 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த கேபிள் கார் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கம்பளை அம்புலுவாவிற்கு விஜயம் செய்திருந்த சீன தூதர் இந்த திட்டத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டார். அவர் இந்த விஜயத்தின் போது அம்புலுவாவ அறக்கட்டளையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுராதா ஜெயரத்னவையும் சந்தித்திருந்தார். 18 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட சாத்தியக்கூறு ஆய்வின் அடிப்படையில் திட்டமிடப்பட்ட இந்த கேபிள் கார் செயற்திட்டம் சீன மற்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களின் ஆதரவால் இப்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாக அனுராதா ஜெயரத்ன தெரிவித்திருந்தார். இந்த திட்டத்தால் கம்பளை உலகளவில் பிரபலமான சுற்றுலா இலக்காக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.